ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப் சேனல் நேம் வந்து MCR மிடில் கிளாஸ் ரைடர். ஓகேவா? இதான் நம்ம பைக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா மகாபலிபுரம் போக போகிறோம். நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வருவான். பைத்தியம் 5 மணிக்கு வர சொன்னேன், மணி 5:50 ஆகுது, இன்னும் வரல. ரெடி ஆகிட்டுருக்கான் பையன். அவன் வந்தோடனே பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிற லாகலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, என் பைக் பேர் ஹினாட்டா. நல்லாக்கா? சரியான ஸ்பாட்டுங்க இது, மகாபலிபுரம் வழியில். பசங்க பைக்கெல்லாம் போட்டு முறுகுறாங்க பார்த்தீங்களா? வாங்க அப்படியே பீச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா, வியூ செம்மையாக இருக்கு. மைக் ஆனில் தான்டா இருக்கு வெங்காயம். என்ன நான் கேள்வி கேட்குறேன் பார்த்தீங்களா, மைக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு. இது குழந்தை கட்டுறது பாவம். குழந்தைய காலையிலே கூட்டணுன்ட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க பொழுது. இந்த மாதிரி இயற்கையெல்லாம் ரசிக்கணுங்க. பாருங்க, பீச்சில் போய் தனியாக உக்காந்தோமா, இந்த கடலை பார்த்தோமா, சும்மா அற்புதமாக இருக்கும் தெரியுமா? அதே கையில் வர ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கின்னு ஜில் ஜில்னு. இங்கே பாருங்க, கண்டென்ட் இல்லை மக்களே, அதனால தான் அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஸோ டோன்ட் மைண்ட் இட். ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அவன் பேசுறது கேட்காது, ஏன்னா மைக்கு என்கிட்ட தான் இருக்கு, அவன்கிட்ட மைக்கு இல்லை. அவனுக்கு கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? செம பாருங்க, ஃபர்ஸ்ட் லாக்கே நல்லா இருக்கு. அங்கே பார்த்தீங்களா, பசங்க முறுன்னு முறுக்கானுங்க போட்டு. ஆனால் மகாபலிபுரம் போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் மாட்டில் அங்கங்கே பிடிச்சி வீடியோ எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம ஹெல்மெட். நம்ம பைக் வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோங்க. இன்னும் இன்னாட்டாவையும் தனியாக இருக்கு வந்துட்டோம், வர பயமாக இருக்கு. ஆனாலும் இந்த அழகை ரசிக்க முடியல. இன்னும் அழகா இருக்கு பாருங்க அந்த கடலை. பைக் இங்கே வைக்கிறேன் பாருங்க, ஒரு பைத்தியக்கார மைக் ஒன்று கொடுத்தா ஒரு ஹெல்மெட் வச்சா பார்த்தீங்களா? ஐயோ சே, அது பாருங்க பசங்க எல்லாம் ரீல்ஸும் பாருங்க சண்டை போட்டுருக்காங்க பாருங்க பைத்தியக்கார பசங்க. ரொம்ப அழகா இருக்குங்க இந்த இடம். நேச்சுரலு பாருங்க, அமைதியாக வேற இருக்கு, நல்லா அமைதியாக இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பீச் பார்த்தது போதும், நம்ம மகாபலிபுரம் போகணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம போய் பைக் எடுத்துட்டு அப்படியே நேராக போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? நாங்கள் அந்த வேலை உங்களுக்கு அப்டேட் சீக்கிரம் கொடுக்குறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் மக்களே. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக ஒரு வேலையை இந்த மகாபலிபுரம் வந்துட்டோம். இதுக்கு என்ன பண்ணுங்க, எங்க எல்லாத்துலயும் காசு வாங்குறானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால எங்க வண்டி பார்க் பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. நாங்க அங்க ஆப்போசிட்ல இருக்க கிரவுண்ட்ல நிறுத்திட்டு வந்துட்டோம். வாங்க சுத்தி காட்டுறேன். ஓகே, நான் இங்க சின்ன பையனா இருக்கும்போது வந்திருக்கேங்க. ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க, 5வது படிக்கும் போது கூட்டிட்டு வந்தாங்க. அதோட லாஸ்டா இப்பதான் நான் வரேன். அது இல்லாம ஆமாண்டா, ஸ்கூல் ட்ரிப்ல நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வரப்ப செம கூட்டம் இருக்குங்க, ஜிகி ஜிகின்னு இருக்கும். இந்த கேட்லாம் இல்லாம இருந்துச்சு, நிறைய பேர் உள்ள வந்தாங்க. அப்பதான் டிக்கெட் கொடுத்தாங்களா இல்லையா கூட தெரியல. நாங்க வந்து ஜாலியா ஆயிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா, ஒரு ஆளுக்கு 40 ரூபா, இந்தியனா இருந்தா 40 ரூபா, இதே ஃபாரின் அதர் கண்ட்ரியா இருந்தா 600 ரூபா கொள்ளடிக்கானுங்க. நீங்க மோடிஜி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏத்திட்டாரு. பாத்துக்கோங்க சிலைய, நல்லா இதா யானை பாவம். நான் சின்ன பையனாகவும் வந்து பார்த்தேன், அப்படியே இருந்த யானை இப்போ அப்படியே தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் கைடுன்னு சொல்லி கூட என் பார்த்துக்கிறாரு. எப்படி இருந்தது அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்களா, அவர்லாம் கைடா, கைடு புக்கே வச்சு இல்லை கைடுன்றார் பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு கட்டிருப்பானுங்க, எப்படி கட்டினான்னு தெரியல. இதுக்குள்ள புகை மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்பெல்லாம் போல. சின்ன பையன் போதே பயமுத்தி விட்டாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்,
5 தேர்னு சொன்னாங்க. ஆனா இங்க ஒண்ணு இருக்கு, ஆமா பார்க்கல நீ இங்க சரியா. ஒண்ணு இருக்கு, இங்க 2 ஒண்ணு இருக்கு, 3 இருக்கு. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு ஒண்ணு பார்த்தா இங்க 4 ஒண்ணு 4 இருக்கு. அப்ப 5வது தேர் எங்க எங்க போச்சு? நாங்க தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்றோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க. நாங்கள் கூட ரெண்டும் ஒரே தேர் தான் நினச்சோம். நீ ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னு சொல்லு, எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம தான் லேட்டு. சென்னையில் இருக்கோம், ஒரு 10 வருஷமா இருக்கோம். நாங்கள் இப்போ தான் மகாபலிபுரத்துக்கே வரோம். நம்ம பார்த்துக்கோங்க, இன்னும் சென்னையில் சுற்ற வேண்டிய இடம் நிறையா இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ தான் பைக் வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கி என் ஃப்ரெண்டு வாங்கி 1 வருஷம் ஆகுது, நான் வாங்கி ஜஸ்ட்டு 1 மந்த் தான் ஆகுது. அதனால் இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இடமா வீடியோ எடுத்து எடுத்து நாங்கள் போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பையன் தமிழை ரெடி பண்ணுறதுக்காக அதை எடுக்க சொன்னான். என்னன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா புறாண்டை வச்சுக்கானுங்க பாருங்களேன். ஒரு கல்வெட்டில் வந்து செதுக்கிருக்காங்க, அவங்கள மிஷினா யூஸ் பண்றானுங்க. இங்கதான் கொஞ்சம் நேலாகுது, வெயில் அடிக்குது. காலைல 5 மணிக்கு கிளம்பணும், இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வரத்துக்கு மணி 9 மணி ஆயிடுச்சு. அங்கங்கே நின்று பார்த்து பார்த்து வரதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இன்னொரு டெம்பிள் ஒன்று இருக்கு, அங்கே போக போகிறோம். அது இல்லாமல் என்ட்ரி பீஸுக்கு ஒரு 15 ரூபா வாங்கிட்டாங்க. மகாபலிபுரம் உள்ள வரணும்னா யாராக இருந்தாலும் 15 ரூபா கொடுக்கணுமா ஒரு வண்டிக்கு? 2 வீலருக்கு 15 ரூபா. பட் நம்ம காருக்கு எவ்வளோன்னு நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு டபுள் தி அமௌண்ட்டாக இருக்கலாம், 30 ருபீஸ் இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த சிலைகளோட இந்த பில்லு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நீட்டாக இருக்கு, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த டஸ்ட்டும் இல்லாமல், குப்பை இல்லாமல், பரவாயில்ல. இது கொஞ்சம் பாராட்டலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பீச் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு தான் போக போகிறோம். டெம்பிள் போயிடலாம்டா. போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பார்த்து முடிச்சிட்டோம். அங்கே பாருங்கள், ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதேமாரி வெளியும் ஸ்கூல் பசங்க இருக்காங்க, வந்திருக்காங்க பொழுது. எந்த ஊர் பசங்கன்னு தெரியல, வந்திருக்காங்க. ஜாலியாக சுற்றி பார்க்கட்டும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் தான் லீவு. லீவில் குழந்தைங்கள தூங்க விடாமல் இந்த மாதிரி கூட்டின்னு வராங்க. அட்லீஸ்ட் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி டேல கூட்டிட்டு வந்தா கூட பரவாயில்ல. பசங்க எல்லாம் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஜாலியாக வந்து சுற்றி பார்ப்பாங்க. காலேஜ் பஸ், டூர் பஸ் தான் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம். வாங்க நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். மகாபலிபுரத்தில் இது செகண்ட் பார்ட்டு, அதாவது செகண்ட் கோயில். இது வந்து இந்த ஷோர் டெம்பிள் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம், நிறையா இருக்கு. பார்த்துட்டு பீச் பார்த்துட்டு கிளம்புவோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க வேற. காலைல 5 மணிக்கு போனேன், எங்கே போய் ஊர் சுற்றிட்டு இருக்கேன்னு. அதனால ஸ்லோவாக தான் வந்தோம், வேகமாலாம் வரல. ஏன்னா நிறைய இடத்துல போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. வேகமாக வந்து ஃபைன் கட்டுறதுக்கு நாங்கள் வசதி இல்லை. வீட்டுக்கு போகிறதுக்கு 100 ரூபாய் தான் இருக்குது. தெரியல. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து பார்க்க வியூ அழகாக இருக்குது. இந்த கோயிலை பற்றி சொன்னோன்னா சத்தியமாக எங்களுக்கே தெரியாது, சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். சரி, லெட்ஸ் கோ. நல்லா இருக்கு இடம். ஆனால் பாருங்க, இப்படி நேராக போகிறத ஒருத்தர் இப்படி சுற்றின்னு போகிறதா இருக்குது. ஐயோ என்னவா பண்ணுறானுங்க. அதாவது இந்த கோயில் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பீச் எப்படி திருப்புனா, அங்கே பார்த்தா எல்லாரும் பீச்சை விளையாடிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னு, என்னடா பண்ணுறாங்க, குளிக்கிறாங்கடா, சர்ஃபிங் பண்ணுறாங்க. சாரி, பாருங்க, சர்ஃபிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், சர்ஃபிங் ட்ரெயின். இங்கே கேமரா இருந்து இங்கே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். பயங்கரமா இருக்கு. நடந்து கால் தான் ரொம்ப வலிக்குது. வண்டியை மட்டும் விடுறது ஒன்றும் தெரியல, வண்டி விட்டு இறங்கி வந்தாடா கால்லாம் வலிக்குது. சீரியஸ்லி ரொம்ப சூப்பரா இருக்கு கைஸ். இந்த கோயில் யார் கட்டினா தெரியாதுங்க. எங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் ஒன்றும் தெரியாது, சும்மா சுற்றி பார்க்க வந்தோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாகை பற்றிலாம் எதுவும் தெரியாது. முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சுற்றி பார்க்கறதான் ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். இங்கே பாரு, இது தண்ணி இருக்கா இல்லையா அங்கே பக்கத்தில் பார்க்கணுமா? குளமா? பரவாயில்ல, தண்ணி இருக்கு, ஆனால் ரொம்ப அழுக்காகுது. கிணறா குளமா அது என்னன்னு தெரியல. அது சுத்தம் பண்ணால் நல்லா இருக்கும். அதோட சுத்தம் பண்ண குதிச்சு பாரு. ஆமா, நான் குதிக்கிறது இவர் மேலே வீடியோ எடுத்து நான் செத்து போயிடுவேன். அப்படியே ஏன்டா உயிரை வாங்குறேன். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மகாபலிபுரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஆஹா ஓஹோன்னு. ஆனால் எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல. எல்லாம் ஒருவேளை நம்ம கூட்டமா வராம தனியா வந்ததுனால அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். கேங்காக ஒரு தண்ணியில் வாங்க அப்படியே அனுப்பிச்சு போய். ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் 2 பேருமே போரூர்லேருந்து வரோம். ஸோ ஒரு பைக் ரைட், ஒரு நல்ல ஃபீல். ஏர்லி மார்னிங்லேருந்து இவ்வளோ தூரம் வந்தது வந்து சீரியஸ்லி
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் லாங் வந்திருக்கோம் 2 பேர் சேர்ந்து புது பைக் வாங்கி. ஸோ போக போக நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக சீரியஸாக நல்லா பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியக்கார பையன் கேமரா பார்த்துனே வழியில எடுத்து கூட்டுட்டான். இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. பாருங்க சாரி கைஸ், ஆக்சுவலி இங்க ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு, பள்ளத்துக்கு கூட்டு வந்து சாவடிக்க பாக்க தெரியான்னு தெரியல. பட் நான் கேமரால பேசிட்டே வந்துட்டு கண்ணு மூடிட்டே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவை காமிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம். பசிக்குது வேற, வாங்கி சாப்பிட காசு இல்லை, வீட்டுக்கு போயிட்டா சாப்பிடணும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புறோம். பாய். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா, பை பை, see you. ஓகே கைஸ், நாங்கள் கிளம்புறோம். ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க. நல்லா போலாமா? பாப்பலாம்.